ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் R15 வீடியோக்கு ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த பைக் ரிவ்யூ வீடியோஸ்க்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ்னே சொல்லணும். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோப்ரோ வந்து எந்த ஆங்கிள் வச்சு ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதையும், அடாப்டர் எந்த லெவல் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும், மைக் அதே மாதிரி எங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோப்ரோடைய அடாப்டர் இது. மைக் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மைக் வந்து இதில் செட் பண்ணல, அதையும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. வெல்க்ரோ மெயினாக தேவைப்படும். வெல்க்ரோ வாங்கிக்கோங்க. டேப் வந்து பார்த்தீங்கன்னா 3M டேப் டபுள் சைடு வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு 120 ருபீஸ் வரும். வெல்க்ரோ ஒரு 10 ருபீஸ் வரும். அடாப்டர் 4500 ருபீஸ் வரும். கேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரேட் சொல்லியிருக்கேன், அந்த ரேட் வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரொம்பவே ஒரு நார்மலான ஹெல்மெட் தான் இது. நான் பைக் வாங்கும் போது வாங்கின ஹெல்மெட் இது. ஸோ இது அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. நான் வீடியோஸ் மோட்டோவ்லாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு எந்த ஒரு செட்டப்புமே பண்ணலை. நான் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹெல்மெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, சின் மவுண்ட் ஒன்று தேவைப்படும். சின் மவுண்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மவுண்ட்டும் கொடுப்பாங்க. நான் அதை நான் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ இந்த மவுண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோக்கே ஒரு மவுண்ட் கொடுப்பாங்க. அந்த மவுண்ட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நீங்கள் வெளில ப்ரைவேட்டாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த மவுண்ட்லாம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ளஸ் அது உடஞ்சி கூட போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கோப்ரோலே கொடுக்குற ஒரு ஹெல்மெட் மவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டிலேயே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எம்சியில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான் இருக்கும். அது மட்டும் வாங்கிக்கோங்க, அது தேவைப்படும் மெயினாக. ஏன் அப்படின்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து இந்த சின் சைடில் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மவுண்ட்டை வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மவுண்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குன்றனால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் எம்சில் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எம்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் கடையில் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மாதிரி இருக்கும். 2 இது இருக்கும். ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், கிளே மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சு அப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டராக இருக்குல்ல, இதில் வச்சு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் அதை எடுத்துடணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வச்சு 3M அத்தசிவ் இருக்கும் நம்மக்கிட்ட, அதை வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட்டையும் வந்து 3M வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் எப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுறணும். அதுக்கு அதை போட்டு ஆட்டுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிட்டக்கப்புறம் நம்ம வந்து கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி காட்டுற பாருங்க. இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சு இவ்வளோதான் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கே இருக்கும். மொத்தமே வந்து இப்போது கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அடாப்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மைக் வந்து உள்ளக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்படி தான் அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெல்க்ரோ இருக்குல்ல, வெல்க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் சைஸ் இதுதான். அடாப்டரோட சைஸுக்கு வந்து வெல்க்ரோவை கட் பண்ணிப்பேன் நான். வெல்க்ரோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 3M கட் பண்ணிக்கணும். 3M கட் பண்ணி ஃபஸ்ட்டு 3M வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடணும். ஒட்டிட்டோம் அப்படின்னா அது ஒட்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு அழுத்தி பிடிச்சி காய விட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து அடாப்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அடாப்டர்லேயே வந்து சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 3M வச்சு அதிலே வந்து வெல்க்ரோவோடைய இது கொடுப்பாங்க, ஒட்டுறது கொடுப்பாங்க. அது அப்படியே ஒட்டிடணும். ஒட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது நீங்கள் எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்ட் ஒன்ஸ் ரிமூவ் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதிலே அப்படியே செட்டப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்மெட் வந்து மற்ற விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து நான் எல்லா விஷயத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நார்மலாக வெளில போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து மோட்டோவ்லாகிங் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுவே விழாது உங்களுக்கு. இதே வந்து கீழே இப்படி ஆட்டினா கூட விழாது, இப்படி ஆட்டினாலும் விழாது. உங்களுக்கு பைக்கில் என்ன பாஸ் பண்ணாலும் விழாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான் வந்து செட்டப்பே, இவ்வளோ தான் மொத்தமே ஓவரால் செட்டப் இவ்வளோ தான். இதில் வந்து மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க அடாப்டரு. பேக் சைடில் வந்து இதோட அந்த மைக்கு ப்ளக் பண்ணுறதை கொடுத்துருப்பாங்க பின்னாடி. அந்த மைக் ப்ளக் பண்ணிவிட்டு அதோட ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் வாங்கின மைக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 850 சம்திங்கு. ஆனால் 200 ருபீஸ் லெவலியர் மைக்கே வந்து இதுக்கு போதுமானதாக தான் இருக்குது. நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்து வாங்கினேன் நான் 800 ருபீஸ் அப்படின்னும்போது இப்போ நல்லா இருக்கணுமே அப்படின்றதுக்காக. பட் இந்த மோட்டோவ்லாகிங்க்கு மைக்கு வந்து நார்மலாக 200 ருபீஸ் மைக்கு வந்து ரொம்ப போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை வந்து நீங்கள் இதில் ப்ளக் பண்ணிவிட்டு மைக் அடாப்டரில் ப்ளக் பண்ணிவிட்டு இதோடைய ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொருவிடணும். இந்த மாதிரி கேப்பில் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
மைக்கோடைய எட்ஜு மட்டும் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம மவுத் கிட்ட வர மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப கிட்ட வச்சா ஒரு மாதிரி ஹெக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு சைடில் வந்து நீங்கள் அப்படியே அடைக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹெல்மெட் தான் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஹெல்மெட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் இதுக்கப்புறம் தான் ஹெல்மெட்லாம் வாங்கணும். ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதுனால ஹெல்மெட்லாம் இனிமேல் தான் வாங்க போகிறேன். ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்குவேன். பட் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஜஸ்ட் வந்து என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இதோடைய எம்சீல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸு. இந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினதுனால அது ஒரு 450 சம்திங்கு. அதையும் நான் வந்து லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். எம்சீல் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் நார்மலாக எந்த ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு எம்சீல் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மவுண்ட்டு இது கோப்ரோவோடே வந்துடும். பட் கீழே இருக்கிற மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்கி ஃபிக்ஸ் பண்ண மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஆங்கிள்ஸும் அதிலே வந்துடும். உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோப்ரோ எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்றத. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லேயே வச்சுருக்கேன் நான். பிகாஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஓட்டும் போது அப்படியே வைசர் திறந்து எப்படி இருக்க எந்த ஆங்கிளில் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் ஓரளவு கிளியராக பார்க்க முடியும். அதுக்காக நான் வந்து கிட்டக்கே வச்சுருக்கேன். ரொம்ப கிட்டக்கே வச்சுருக்கேன். எம்சீல் மட்டும் ஒட்டும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா மாவு மாதிரி பண்ணினே இருக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோப்ரோ ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு நீங்கள் டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அங்கங்கே என்னடா இது சிமெண்ட் போட்டு ஒட்டின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்ரு. ஹெல்மெட் மட்டும் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக இல்லாத ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தால் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒரு விஷயமும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரைடு கிளம்பி போயிட்டுருக்கேன். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு MotoVlogல கோப்ரோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் வீடியோ கொடுக்குற சப்போர்ட்டை அதே மாதிரி இந்த வீடியோ கொடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.